ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா கிச்சன். நான் பிரியா பேசுகிறேன். இன்னைக்கு ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எப்பயும் வீட்டில் வச்சிருக்கிற ஒரு பொடி போட்டு அட்டகாசமாக இந்த சுண்டலை ஃபினிஷ் பண்ண போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பிரியா கிச்சனை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து அரை கப் அளவுக்கு காண ஊற போட்டு வச்சிருக்கிறேன். இந்த அளவுக்கு, இந்த கப்பு அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன். இது வந்து நான் ஓவர் நைட் ஊற போட்டுட்டேன். அப்படி இல்லைன்னா ஒரு 2 to 3 ஹவர்ஸ்னாச்சும் மினிமம் நீங்கள் ஊற போடணும். இப்போ நம்ம இதை ப்ரெஷர் குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். தண்ணி வந்து கார்ன் முங்குற அளவுக்கு மட்டும் நம்ம ஊற்றினாலே போதும். இது கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டு வேக போட்டுக்கலாம். இப்போ இது வேகட்டும். அடுத்து ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். பேன் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, சும்மா வாசத்துக்கு 2-3 சீரகம், அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கிறேன். இங்கே காரத்துக்கு நான் 3 வத்தல் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. லைட்டாக இதை ஒரு பரட்டி விட்டுக்கலாம். அடுத்து இதோட நம்ம வேக வச்ச காணை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம தாளிச்சதோட லைட்டாக ஒரு பரட்டி விட்டுக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் நல்லா வத்தட்டும். அது வரைக்கும் லைட்டாக பரட்டி விட்டுக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. இந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கட்டும். கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருந்தது, நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். உப்பு போட்டு லைட்டாக ஒரு பரட்டி விட்டுட்டு அடுத்துதான் முக்கியமான ஒரு பொடியை நம்ம போட போகிறோம். என்ன பொடின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எப்பயுமே வச்சிருக்கிற இட்லி பொடி தான். இட்லி பொடியிலேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து லைட்டாக அது மேலே தூவி விட்டுருங்க. 1 டீஸ்பூன் போட்டாலே போதும். பொடி போட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. உடனே நம்ம தேங்காயை போட்டுடலாம். தேங்காயை போட்டு லைட்டாக 2 பெரட்டி விட்டுட்டு இறக்கினா சுவையான ஸ்வீட் கார்ன் சுண்டல் தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.